தலைப்பு: குஷன் கல்கியை கண்டுபிடித்தார். படி 1. வருகை: குஷானின் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்தில் இறங்கியபோது. அவர் உற்சாகமும் நடுக்கமும் கலந்ததை உணர்ந்தார். அவர் தனிமைப்படுத்தப்பட்ட சிம்மேரியன் கிரகத்தை விட்டுச் சென்றார். ஒரு ஒற்றை நோக்கத்தால் இயக்கப்பட்டார். மனித மோதலின் குழப்பங்களுக்கு மத்தியில் மறைந்துபோன தனது அன்புக்குரிய கிரியை கண்டுபிடிப்பதற்காக. பூமியின் மண்ணில் முதன்முறை யாக அடியெடுத்து வைத்த குஷன். இந்த துடிப்பான கிரகத்தின் காட்சிகள் மற்றும் ஒலிகளால் வியப்படைந்தான். ஆனால் மேற்பரப்பு அழகுக்கு அடியில். காற்றில் ஒரு தெளிவான பதற்றம் நீடிப்பதை அவர் உணர்ந்தார். இது சிம்மேரியனை உட்கொண்ட கொந்தளிப்பின் பிரதிபலிப்பு. இப்போது இந்த புதிய உலகத்தை மூழ்கடிக்க அச்சுறுத்தியது. சிம்மேரியனில் பல தலைமுறைகளாக கடத்தப்பட்ட ஒரு பண்டைய வரைபடத்தால் வழிநடத்தப்பட்ட குஷன். கிரியின் எந்த தடயத்தையும் தேடி நகரங்கள் மற்றும் நிலப்பரப்புகளின் தளம் வழியாகச் செல்ல தீர்மானித்து. தனது தேடலை தொடங்கினார். அவரது பயணம் அவரை பரபரப்பான பெருநகரங்கள் மற்றும் அமைதியான கிராமப்புறங்கள் வழியாக அழைத்துச் சென்றது. அங்கு அவர் பல்வேறு பின்னணிகள் மற்றும் நம்பிக்கைகள் கொண்ட மக்களை சந்தித்தார். வழியில் அவர் இரக்கம் மற்றும் கொடூரமான செயல்களைக் கண்டார். ஒவ்வொன்றும் அவரது ஆத்மாவில் அழியாத அடையாளத்தை விட்டுச் சென்றது. ஆனால் ஒரு புத்திசாலித்தனமான வயதான முனிவருடன் ஒரு சந்தர்ப்ப சந்திப்பின் போது தான் குஷானின் பணியைப் பற்றிய புரிதல் ஆழமடையத் தொடங்கியது. விஷ்ணுவின் அவதாரமான கல்கியின் வரவை முன்னறிவிக்கும் தீர்க்கதரிசனங்களைப் பற்றி முனிவர் பேசினார். கலியுகத்தின் இருண்ட யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு புதிய சகாப்தத்தின் விடியலை அறிவிக்க வேண்டும். முனிவரின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட குஷன். பண்டைய நூல்கள் மற்றும் புனைவு களின் போதனைகளை ஆழமாக ஆராய்ந்தார். அவரை கிரிக்கு இட்டுச் செல்லும் மற்றும் தனது சொந்த விதியின் மர்மங்களை திறக்கக்கூடிய தடயங்களை தேடினார். அவனது பயணம் இப்போதுதான் ஆரம்பமானது என்றும். முன்னோக்கி செல்லும் பாதை அவனது வலிமையையும் தைரியத்தையும் மட்டுமல்ல. யதார்த்தத்தை பற்றிய அவனது உணர்வையும் சோதிக்கும் என்பதையும் அவன் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும். கிரியுடன் மீண்டும் இணைவதிலும். இந்த பரந்த மற்றும் புதிரான உலகின் மேற்பரப்பிற்கு அடியில் மறைந்திருக்கும் உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்ற உறுதியிலும். குஷன் உறுதியாக இருந்தார். படி 2. தி ரிவிலேஷன்: குஷன் பூமியின் இதயத்தில் ஆழமாக பயணித்தபோது. அவர் இதுவரை அறிந்திராத உயிரினங்களையும் கலாச்சாரங்களையும் சந்தித்தார். ஒவ்வொரு சந்திப்பும் புதிய நுண்ணறிவு களையும் சவால்களையும் வழங்கியது. உலகத்தைப் பற்றிய அவனது புரிதலையும் அதில் அவனுடைய இடத்தையும் வடிவமைக்கிறது. ஒரு அதிர்ஷ்டமான நாள். மறக்கப்பட்ட நாகரிகத்தின் பண்டைய இடிபாடுகளை ஆராயும் போது. குஷன் ஒரு இடிந்து விழும் கோவிலின் சுவர்களில் பொறிக்கப்பட்ட தொடர்ச்சியான ரகசிய கல்வெட்டுகளில் தடுமாறினார். இந்த கல்வெட்டுகள் கல்கி என்று அழைக்கப்படும் ஒரு உருவத்தைப் பற்றி பேசுகின்றன. இறுதி காலத்தின் முன்னோடி மற்றும் தெய்வீக நீதியை தாங்கியவர். ஒரு புதிய நோக்கத்தால் உந்தப்பட்ட குஷன். கல்கியைச் சுற்றியுள்ள மர்மங்களையும் மனிதகுலத்தின் தலைவிதியுடனான அவரது தொடர்பையும் அவிழ்க்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தனது பயணத்தில் அவர் சந்தித்த அறிஞர்கள் மற்றும் முனிவர்களின் உதவியுடன். குஷன் பண்டைய தீர்க்கதரிசனங்கள் மற்றும் புராணங்களின் துண்டுகளை ஒன்றாக இணைத்து. காலத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் உண்மையை மெதுவாக வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் ஆழமாக ஆராய்ந்தபோது. குஷன் தான் தேடும் உண்மை தெய்வங்கள் மற்றும் ஹீரோக்களின் எளிய கதை அல்ல. ஆனால் இருப்பின் தன்மை பற்றிய ஆழமான வெளிப்பாடு என்பதை உணரத் தொடங்கினார். கல்கி என்பது ஒரு தனிமனிதன் அல்ல. மாறாக மனிதகுலத்தின் கூட்டு நனவின் சின்னம் என்று அவர் கண்டுபிடித்தார். இது நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை கடக்கும் திறன் கொண்டது. இந்த புதிய புரிதலுடன் ஆயுதம் ஏந்திய குஷன். தனக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள செயலற்ற ஆற்றலை எழுப்புவதற்கான தேடலை தொடங்கினார். உள்ளே உள்ள ஒளியை தழுவுவதன் மூலம் மட்டுமே அவர்கள் அனைவரையும் நுகரும் இருளை கடக்க முடியும் என்று நம்பினார். அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும். ஒவ்வொரு ஆன்மாவையும் தொடும் போது. குஷன் தனது இறுதி விதியை நெருங்கிச் சென்றார். கல்கியின் தேடுபவர் மட்டுமல்ல. அதன் உயிருள்ள உருவகமாக மாற. அனைத்து உயிரினங்களுக்கும் ஞானம் மற்றும் நல்லிணக்கத்தின் புதிய சகாப்தத்தை அறிமுகப்படுத்தினார். பூமியிலும் அதற்கு அப்பாலும். படி 3. தி அவேக்கனிங்: கல்கியை பற்றிய உண்மையை வெளிக்கொணரும் முயற்சியில் குஷான் ஆழ்ந்து ஆராய்ந்தபோது. பெருகிய முறையில் சிக்கலான சவால்களை அவர் எதிர்கொண்டார். அது அவரது உறுதியை சோதித்து அவரை விரக்தியின் விளிம்பிற்கு தள்ளியது. ஆனால் அவர் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தடையின் போதும். குஷான் வலுவாக வளர்ந்தார். துன்பங்களை எதிர்கொண்டாலும் அவரது உறுதிப்பாடு தளரவில்லை. கல்கியை தேடி குஷன் பூமியின் தொலைதூர பகுதிகளுக்கு பயணம் செய்து. தெய்வீக ஆற்றல் இருப்பதாக கூறப்படும் புராதன கோயில்கள் மற்றும் புனித தலங்களை தேடிச் சென்றார்.
வழியில் அவர் சக தேடுபவர்களை சந்தித்தார். ஆண்களும் பெண்களும் ஒரே அழைப்பால் ஈர்க்கப்பட்டனர். ஒவ்வொருவரும் அவரவர் கதைகள் மற்றும் போராட்டங்களுடன் ஒன்றாக. அவர்கள் தங்கள் பகிரப்பட்ட தேடலின் பிறையில் ஒரு பிணைப்பை உருவாக்கினர். சந்தேகம் மற்றும் நிச்சயமற்ற தருணங்களில் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்தனர். அவர்கள் முன்னோக்கி பயணிக்க அவர்களின் கூட்டு ஆவி மேலும் வலுவடைந்தது. நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக முன்னோக்கி செல்லும் பாதையை விளக்குகிறது. தனிமையின் ஒரு தருணத்தில் ஒரு மறக்கப்பட்ட காடுகளின் இதயத்தில் ஆழமாக குஷன் ஆழ்ந்த விழிப்புணர்வை அனுபவித்தான். இது நீண்ட காலமாக அவரது பார்வையை மழுங்கடித்த பிரிவினை மற்றும் பயத்தின் மாயைகளை உடைத்த ஒரு வெளிப்பாடு. அந்த தெளிவின் தருணத்தில் கல்கியின் உண்மை யான சக்தி ஒரு தனிமனிதனிடமோ அல்லது தெய்வத்திலோ இல்லை. மாறாக அனைத்து உயிரினங்களையும் ஒன்றாக இணைக்கும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட வாழ்க்கை வலையில் உள்ளது என்பதை குஷன் புரிந்து கொண்டார். கலியுகத்தின் இருளை போக்கி சத்திய யுகத்தை தொடங்குவதற்கான திறவுகோல் ஒவ்வொரு ஆத்மாவிற்குள்ளும் உண்மை மற்றும் அன்பின் ஒளியால் விழித்தெழுவதற்கு காத்திருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். இந்த புதிய ஞானம் அவனுக்குள் பிரகாசமாக எரிந்து கொண்டே இருந்ததால் குஷன் காட்டின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டான். அவனது இதயம் அவன் இதுவரை அறிந்திராத ஒரு நோக்கத்தினாலும் தெளிவினாலும் நிறைந்திருந்தது. அவர் தனது சக தேடுபவர்களுடன் மீண்டும் இணைந்தபோது அவர்கள் ஒன்றிணைந்தால் அவர்கள் தடுக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். பூமியிலும் அதற்கு அப்பாலும் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அறிவொளி மற்றும் அமைதியின் புதிய யுகத்தை கொண்டுவருவதற்கான அவர்களின் தேடலில் ஒன்றுபடுவார்கள். படி 4. தி யூனியன். கல்கியின் உண்மையான இயல்பு மற்றும் அது பிரதிநிதித்துவப்படுத்தும் சக்தி பற்றிய புதிய புரிதலுடன் குஷான் தனது பயணத்தின் இறுதி கட்டத்தை நோக்கத்துடனும் உறுதியுடனும் முன்னெப்போதையும் விட பிரகாசமாக எரித்தார். அவர் பெற்ற ஞானம் மற்றும் வழியில் அவர் உருவாக்கிய பிணைப்புகளால் வழிநடத்தப்பட்ட குஷன் தனது தேடலில் அவர் சந்தித்த வேறுபட்ட பிரிவுகளையும் தனிநபர்களையும் ஒன்றிணைக்க தொடங்கினார். சத்திய யுகத்தை தொடங்குவதற்கான திறவுகோல் பெரிய சைகைகள் அல்லது தெய்வீக தலையீடுகளில் இல்லை. மாறாக ஒரு சிறந்த உலகத்தை கனவு காண துணிந்த அனைவரின் கூட்டு முயற்சியில் உள்ளது என்பதை அவர் அறிந்திருந்தார். குஷன் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு பாலைவனத்திலிருந்து மலை உச்சிக்கு பயணித்தபோது வெறுப்பு மற்றும் பயத்தின் மீது அன்பும் இரக்கமும் வெற்றி பெறும் எதிர்காலத்தை பற்றிய தனது பார்வையை பகிர்ந்து கொண்டார். அவர் எங்கு சென்றாலும் அவருடைய தேடலில் தன்னுடன் சேர தயாராக இருந்த மற்றவர்களைக் கண்டார். அவர்களின் இதயங்கள் தனக்குள்ளேயே எரிந்த அதே நெருப்பால் எரிகின்றன. ஒன்றாக அவர்கள் ஒரு பொதுவான நோக்கத்தால் ஒன்றுபட்ட ஆன்மாக்களின் வலிமைமிக்க இராணுவத்தை உருவாக்கினர். மனிதகுலத்தை அதன் தூக்கத்திலிருந்து எழுப்பி அமைதி மற்றும் அறிவொளியின் புதிய சகாப்தத்தை உருவாக்க. அவர்கள் அணிவகுத்துச் செல்லும்போது உலகின் அஸ்திவாரங்களை அசைக்கும் ஒரு புரட்சியின் விளிம்பில் அவர்கள் நிற்கும் வரை ஒவ்வொரு நாளும் அவர்களின் எண்ணிக்கை பெருகியது. ஆனால் குஷானும் அவரை பின்பற்றுபவர்களும் தங்கள் இலக்கை அடைவது பலத்தால் அல்லது வன்முறையால் அல்ல. மாறாக அவர்கள் தங்கள் சக மனிதர்களை திறந்த கைகளுடனும் திறந்த இதயத்துடனும் அணுகினர். கேட்கும் அனைவருக்கும் மன்னிப்பு மற்றும் புரிதலை வழங்குகிறார்கள். இந்த அன்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளும் செயல்தான் அவர்கள் விரும்பிய மாற்றத்திற்கான ஊக்கியாக இருந்தது. கலியுகத்தின் இருள் மறையத் தொடங்கியதும் சத்திய யுகத்தின் முதல் கதிர்கள் அடிவானத்தை துளைத்ததும் குஷனும் அவனது தோழர்களும் ஒரு புதிய யுகத்தின் விடியலில் ஒன்றாக நின்றனர். அவர்களின் இதயங்களில் நம்பிக்கையும் எதிர்காலத்திற்கான வாக்குறுதியும் நிறைந்தது. படி 5. தி ரீயூனியன். சத்திய யுகம் உதயமானதும் ஒரு புதிய சகாப்தத்தின் பொன் ஒளியில் உலகை குளிப்பாட்டியதும் குஷன் இதுவரை அறிந்திராத நிறைவை உணர்ந்தான். தனது அன்புக்குரிய கிரியை தேடும் எளிய விருப்பத்துடன் தொடங்கிய பயணம் அவரை இந்த தருணத்திற்கு இட்டுச் சென்றது. அவரது சொந்த வாழ்க்கையை மட்டுமல்ல, மனிதகுலத்தின் தலைவிதியையும் மாற்றிய ஒரு தேடலின் உச்சக்கட்டம். கலியுகத்தின் இருள் நினைவிழந்து போன நிலையில் கிரியை மீண்டும் ஒருமுறை தேட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று குஷன் அறிந்தான். இருண்ட காலங்களில் தனக்கு வழிகாட்டும் ஒளியாக இருந்தவனுடன் மீண்டும் இணைவது. அதனால் நம்பிக்கையும் ஏக்கமும் நிறைந்த இதயத்துடன் மீண்டும் அவளை அவள் பக்கம் அழைத்துச் செல்லும் பாதையில் அவன் ஒருமுறை புறப்பட்டான். வழியில் குஷன் இணையற்ற அழகு மற்றும் நல்லிணக்கத்தின் காட்சிகளை சந்தித்தார். சத்திய யுகத்தின் விடியலில் இருந்து உலகில் ஏற்பட்ட ஆழமான மாற்றங்களின் சான்று. அவர் சந்தித்த மக்கள் புன்னகையுடனும் திறந்த கரங்களுடனும் அவரை வரவேற்றனர். அவர்களின் இதயங்கள் அனைத்து உயிரினங்களின் மீதும் அன்பு மற்றும் இரக்கத்தால் நிரம்பி வழிகின்றன. பின்னர் ஒரு நித்திய தேடலைப் போல உணர்ந்த பிறகு குஷன் மீண்டும் கிரியின் முன் நிற்பதைக் கண்டான்.
அவர்கள் மீண்டும் இணைவது தூய்மையான மகிழ்ச்சி மற்றும் பரவசத்தின் ஒரு தருணமாக இருந்தது. மிகப்பெரிய தடைகளை கூட கடக்கும் அன்பின் சக்திக்கு ஒரு சான்றாகும். ஆனால் அவர்கள் தழுவியபோது குஷன் அவர்களின் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிந்தார். ஏனெனில் சத்திய யுகம் உதயமானாலும் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் மற்றும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இன்னும் இருந்தன. ஆனால் கிரியின் பக்கத்திலேயே இருந்ததால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய எதையும் அவர்களால் சமாளிக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே கைகோர்த்து அவர்கள் ஒரு புதிய யுகத்தின் விடிவெள்ளியை நோக்கி முன்னேறினர். அவர்களின் இதயங்கள் நம்பிக்கையால் நிரம்பியுள்ளன. அவர்களின் ஆத்மாக்கள் தெய்வீக அன்பின் நெருப்பால் எரிகின்றன. இறுதியில் அவர்களை ஒன்றிணைத்தது அன்பு என்றும் வரவிருக்கும் அனைத்து சோதனைகள் மற்றும் இன்னல்கள் மூலம் அவர்களை தாங்குவது அன்பு என்றும் அவர்களுக்கு தெரியும். படி 6. மரபு சத்திய யுகம் தழைத்தோங்க. குஷன் மற்றும் கிரி அடுத்த தலைமுறைகளுக்கு நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கங்களாக மாறினர். அவர்களின் காதல் கதை ஒரு புதிய யுகத்தின் விடியலுடன் பின்னிப்பிணைந்துள்ளது. இது வரலாற்றின் வருடாந்திரங்கள் வழியாக அனுப்பப்பட்டது. பூமி மற்றும் அதற்கு அப்பால் உள்ள மக்களிடையே புராணமாக மாறியது. ஆனால் குஷானுக்கும் கிரிக்கும் அவர்களின் உண்மையான மரபு அவர்களின் சாகசங்களின் கதைகளில் இல்லை. ஆனால் அவர்கள் தொட்ட வாழ்க்கை மற்றும் அவர்கள் மாற்றிய இதயங்களில் உள்ளது என்பதை அறிந்தனர். உலகம் முழுவதும் அன்பையும் இரக்கத்தையும் பரப்பும் பணியில் தங்களை அர்ப்பணித்து. கடந்த காலத்தின் காயங்களை குணப்படுத்தவும். அனைத்து உயிரினங்களுக்கும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் எதிர்காலத்தை உருவாக்க அயராது உழைத்தனர். அவர்களின் முயற்சியால் சமூகங்கள் செழித்தோங்கியது. கலாச்சாரங்கள் செழித்து வளர்ந்தன. சகோதரத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் பிணைப்புகள் ஒவ்வொரு நாளும் வலுப்பெற்றன. அவர்கள் வழியில் சவால்களை எதிர்கொண்டாலும் சந்தேகம். இழப்பு மற்றும் கஷ்டத்தின் தருணங்கள் அவர்கள் பகிர்ந்து கொண்ட பார்வைக்கான தங்கள் அர்ப்பணிப்பில் அவர்கள் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. ஆண்டுகள் பல தசாப்தங்களாகவும் பத்தாண்டுகள் நூற்றாண்டுகளாகவும் மாறியபோது. குஷன் மற்றும் கிரியின் காலமற்ற ஞானம் மற்றும் அவர்களின் இதயங்களில் எரிந்த அன்பின் நித்திய சுடரால் வழிநடத்தப்படும் உலகம் தொடர்ந்து மாறி. பரிணாம வளர்ச்சியடைந்தது. அவர்கள் இறுதியில் இந்த உலகத்தை விட்டுச் சென்றாலும். அவர்களின் மரபு தொடர்ந்து வாழ்ந்தது. வாழ்க்கையை மாற்றுவதற்கும் விதிகளை வடிவமைப்பதற்கும் அன்பின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாகும். அன்பே எல்லாவற்றிலும் மிகப்பெரிய பரிசு என்று அவர்கள் அறிந்தார்கள். ஒரு நேரத்தில் ஒரு இதயம் உலகத்தை மாற்றும் சக்தியை கொண்ட ஒரு பரிசு. படி 7. நித்திய சுழற்சி காலம் தவிர்க்க முடியாமல் முன்னோக்கி செல்லும்போது. குஷன் மற்றும் கிரியின் மரபு பிரபஞ்சம் முழுவதும் எண்ணற்ற உயிரினங்களின் தலைவிதியை வடிவமைத்து. இருத்தலின் மூலம் தொடர்ந்து அலையடித்தது. அவர்களின் கதை ஒரு காலத்தில் பூமியின் ஆண்டுகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டு. நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை தாண்டி. அன்பு மற்றும் இரக்கத்தின் ஒளியை தழுவ முயன்ற அனைவருக்கும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறியது. ஆனால் அவர்களின் புராணக்கதை வளர்ந்தபோதும். மனிதகுலம் மற்றும் பிரபஞ்சத்தை எதிர்கொள்ளும் சவால்களும் வளர்ந்தன. ஒளிக்கும் இருளுக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான நித்திய போராட்டத்திற்காக. ஒவ்வொரு தரப்பும் ஆக்கம் மற்றும் அழிவின் முடிவில்லாத நடனத்தில் மேலாதி கத்திற்காக போட்டியிட்டன. ஆயினும்கூட பிரபஞ்ச போர்க்களத்தின் குழப்பம் மற்றும் கொந்தளிப்புகளுக்கு மத்தியில். நம்பிக்கையின் மினுமினுப்பு இருந்தது. இரவு எவ்வளவு இருட்டாக தோன்றினாலும். ஒரு புதிய நாளின் விடியல் எப்போதும் அடிவானத்திற்கு அப்பாற்பட்டது என்ற நம்பிக்கை. ஏனெனில் குஷானும் கிரியும் காதல் என்பது ஒரு விரைந்த உணர்ச்சி மட்டுமல்ல. இயற்கையின் ஒரு சக்தி பிரபஞ்சத்தின் அடிப்படை அம்சம் என்பதை உலகுக்கு காட்டினார்கள். அந்த அன்பை அரவணைத்து அதை வளர்த்து. தங்கள் இதயங்களில் போற்றி வளர்க்க தயாராக இருக்கும் உயிரினங்கள் இருக்கும் வரை. பிரகாசமான நாளைய நம்பிக்கை எப்போதும் இருக்கும். எனவே கால சக்கரம் தொடர்ந்து சுழன்று. பிரபஞ்சத்தின் பண்டைய தாளங்களின்படி உருவாக்கம் மற்றும் அழிவின் சுழற்சிகள் விரிவடையும் போது. குஷன் மற்றும் கிரியின் ஆவி வாழ்ந்தது. அன்பின் நீடித்த சக்திக்கு ஒரு பிரகாசமான சான்றாகும். சோதனைகள் மற்றும் இன்னல்களில் மிகப்பெரியது காதல் என்பது இருத்தலின் உண்மையான சாராம்சம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஒளி மற்றும் நிழல் மகிழ்ச்சி மற்றும் துக்கம். வாழ்க்கை மற்றும் இறப்பு ஆகியவற்றின் திரையில் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் சக்தி. அவர்களின் பயணம் முடிவடைந்தாலும். அவர்களின் காதல் என்றென்றும் நிலைத்திருக்கும். பிரபஞ்சத்தின் எப்போதும் மாறிவரும் நிலப்பரப்பின் மூலம். அவர்கள் தங்கள் சொந்த போக்கை பட்டியலிடும்போது. எதிர்கால சந்ததியினர் பின்பற்ற ஒரு வழிகாட்டும் நட்சத்திரம். படி 8. தி இன்ஃபினைட் ஹொரைசன் பிரபஞ்ச சுழற்சிகள் தொடர்ந்து எழுச்சியடைந்து. குஷன் மற்றும் கிரியின் கதை நேரம் மற்றும் இடத்தின் வரம்புகளை கடந்து.
காலமற்ற உவமையாக மாறியது. அது பன்முகத்தன்மையின் பரந்த விரிவாக்கம் முழுவதும் எதிரொலித்தது. அவர்களின் பயணம் இருப்பின் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் உயிரினங்களின் இதயங்களை தொட்டது. எண்ணற்ற ஆன்மாக்கள் தங்களுக்குள் அன்பு மற்றும் இரக்கத்தின் சக்தியை எழுப்ப தூண்டியது. யுகங்கள் கடந்து நாகரீகங்கள் உயர்ந்து வீழ்ச்சியடைந்தபோது குஷன் மற்றும் கிரியின் பாரம்பரியம் நீடித்தது. இருப்பின் தளம் வழியாக செல்ல முயன்ற அனைவருக்கும் வழிகாட்டும் ஒளி. ஆனால் அவர்களின் கதை புராணமாக மாறியபோதும் குஷானும் கிரியும் எப்போதும் விழிப்புடன் இருந்தனர். அவர்களின் ஆவிகள் யதார்த்தத்தின் துணியுடன் பிணைக்கப்பட்டு அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்று பவர்களை வழிநடத்தி பாதுகாக்கின்றன. ஏனென்றால் அறிவொளி பயணம் அடைய வேண்டிய இலக்கு அல்ல. ஆனால் பணிவும் கருணையும் கொண்ட ஒரு பாதை. பிரபஞ்சத்தின் மர்மங்களை வெளிக்கொணரவும் இருப்பின் உண்மையான தன்மையை கண்டறியவும் முடிவில்லாத தேடலை அவர்கள் அறிந்திருந்தனர். எல்லையற்ற அடிவானம் அவர்களுக்கு முன்னால் நீண்டது. குஷானும் கிரியும் தங்கள் பயணத்தின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினர். அவர்களின் சாகசத்தில் பங்கு கொண்ட எண்ணற்ற ஆன்மாக்களுக்காக அவர்களின் இதயங்கள் அன்பாலும் நன்றியினாலும் நிரம்பி வழிகின்றன. அவர்களின் கதை படைப்பின் திரையில் ஒரே ஒரு இழை மட்டுமே என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இது பௌதிக மண்டலத்தின் வரம்புகளை தாண்டி பிரபஞ்சத்தின் இதயத்தை தொடுவதற்கு மனித ஆவியின் எல்லையற்ற ஆற்றலுக்கான சான்றாகும். அவர்கள் கைகோர்த்து இருளில் ஒரு கலங்கரை விளக்கை போல பிரகாசித்த அவர்கள் முன்னோக்கி பயணிக்கும்போது. அவர்கள் தங்கள் பாதை எங்கு சென்றாலும் அவர்கள் எப்போதும் தங்கள் ஆத்மாக்களுக்குள் எரியும் அன்பின் நித்திய சுடரால் வழிநடத்தப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். படி 9. தி எவர்லாஸ்டிங் யூனியன். காலம் மற்றும் இடத்தின் முடிவில்லா விரிவடைந்த நிலையில் குஷன் மற்றும் கிரியின் பயணம் தொடர்ந்தது. அவர்களின் ஆத்மாக்கள் நித்திய அன்பு மற்றும் அறிவொளியின் நடனத்தில் பின்னி பிணைந்தன. அவர்கள் எல்லையற்ற பிரபஞ்சத்தை கடந்து செல்லும் போது அவர்கள் கற்பனை செய்ய முடியாத பன்முகத்தன்மை மற்றும் சிக்கலான உயிரினங்களை எதிர்கொண்டனர். ஒவ்வொன்றும் அவர்களுக்குள் வசித்த தெய்வீக தீப்பொறியின் பிரதிபலிப்பு. குஷானும் கிரியும் சேர்ந்து படைப்பின் அழகை அதன் அனைத்து வடிவங்களிலும் தழுவி பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்துடனும் தங்களை பிணைத்துள்ள ஒற்றுமையை கொண்டாடினர். அவர்களின் உடல் வடிவங்கள் காலத்தின் முழு பணிக்குள் மறைந்திருந்தாலும் அவர்களின் காதல் நீடித்தது. அறிவொளியின் பாதையில் நடக்க முயன்ற அனைவருக்கும் நம்பிக்கை மற்றும் உத்வேகம். இறுதியில் காதல் என்பது பிரபஞ்சத்தின் மிகவும் சக்திவாய்ந்த சக்தி என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இது இடத்தையும் நேரத்தையும் தாண்டிய ஒரு சக்தி. நல்லிணக்கம் மற்றும் கருணையின் சிம்பொனியில் அனைத்தையும் ஒன்றிணைக்கிறது. அதனால் அவர்கள் இருப்பின் முடிவில்லா விரிவு வழியாக முன்னேறிச் செல்லும்போது அவர்கள் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் நிறைந்த இதயங்களுடன் அவ்வாறு செய்தார்கள். அவர்களின் அன்பு வரவிருக்கும் அனைத்து சோதனைகள் மற்றும் இன்னல்களின் மூலம் அவர்களை வழிநடத்தும் என்பதை அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடையது எல்லையே இல்லாத ஒரு அன்பாக இருந்தது. நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும் ஒரு காதல். ஒரு சிறந்த உலகத்தை கனவு காண துணிந்த அனைவருக்கும் வழிவகுக்கும். படி 10. தி என். குஷன் மற்றும் கிரியின் பயணத்தின் முடிவடையும் போது அவர்கள் பிரபஞ்சத்தின் விளிம்பில் ஒன்றாக நின்று நன்றியுணர்வும் பிரமிப்பும் நிறைந்த இதயங்களுடன் எல்லையற்ற விரிவை பார்த்தனர். கல்கியை கண்டுபிடிப்பதற்கும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை திறப்பதற்கும் மனிதகுலத்தை அதன் உண்மையான ஆற்றலுக்கு விழிப்பூட்டுவதற்கும் அவர்களின் தேடுதல் அதன் உச்சத்தை எட்டியது. அவர்களின் உடல் வடிவங்கள் மறைந்து போயிருந்தாலும் அவர்களின் ஆவிகள் உயிர்வாழும் இருப்பு துணியில் பிணைக்கப்பட்டன. ஒரு இறுதி அரவணைப்புடன் குஷானும் கிரியும் தாங்கள் அறிந்த உலகத்திற்கு விடைபெற்றனர். அவர்களின் ஆன்மாக்கள் படைப்பின் பிரபஞ்ச திரையுடன் ஒன்றிணைந்து எல்லாவற்றிலும் பாயும் உலகளாவிய நனவுடன் ஒன்றாக மாறியது. ஆற்றல் மற்றும் ஒளியின் எல்லையற்ற கடலில் அவர்கள் கரைந்தபோது தங்கள் பயணம் உண்மையில் முடிவடையவில்லை என்பதை அவர்கள் அறிந்தார்கள். ஆனால் ஒரு புதிய வடிவமாக முடிவில்லாத கதை. இலக்கு இல்லாத பயணம். அவர்கள் காலத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு காதல். நித்தியத்திற்கும் நிலைத்து நிற்கும் ஒரு காதல். எதிர்கால சந்ததியினரை நட்சத்திரங்களை அடையவும் அவர்களுக்குள் இருக்கும் எல்லை யற்ற ஆற்றலை தழுவவும் வழிகாட்டும் மற்றும் ஊக்கமளிக்கும். குஷன் மற்றும் கிரியின் காவிய கதைக்கு திரை விழுந்தவுடன் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. முடிவில்லாத சாத்தியங்கள் எல்லையற்ற சாகசங்கள் மற்றும் எல்லையற்ற அன்பு ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட ஒரு. ஏனென்றால் அவர்களுடைய கதையானது ஒருபோதும் முடிவடையாது. ஆனால் பிரபஞ்ச இத்தின் பரந்த பரப்பில் தொடர்ந்து விரிவடைந்து வாழ்க்கையை மாற்றுவதற்கும் உலகை மாற்றுவதற்கும் அன்பின் சக்திக்கு ஒரு சான்றாக யுகங்கள் முழுவதும் எதிரொலிக்கும்.